ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். நம்ம சேனலில் பொதுவான விஷயங்கள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதில் நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபார் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆக்கக்கூடிய புத்தாண்டு தீர்மானங்கள். அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பொதுவாக உங்கள் வாழ்க்கை இந்த 5 விஷயத்தை சுற்றி தான் இருக்கும். அதாவது என்னென்னா, ஹெல்த்து, வெல்த்து, உங்களோட ஜாபு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சக்ஸஸ், அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹாப்பினஸ். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃபே இருக்கும். இந்த 5 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃப் இருக்க போகுது. அந்த 5 விஷயத்தை சார்ந்து தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதில் நம்ம ஒரு 8 பாயிண்ட் பார்க்க போகிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸாக என்ன நீங்கள் வைக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். உங்களுக்கு இலக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். நீங்கள் அழகாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு இலக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, டயட், உணவு முறை. உணவு முறை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம உடம்பு ஒரு கோயில் மாதிரி. அந்த கோயிலை சரியாக பார்த்துக்கணுன்னா, அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடு, இந்த உடம்புக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு கரெக்டாக இருக்கணும். அதிகமான அளவு ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் ஆரோக்கியமான உணவு எடுத்து நீங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த உணவு பழக்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், எக்ஸசைஸ். எப்படி டயட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் எக்ஸசைஸ்க்காக டைம் ஒதுக்கி என்ன மாதிரி எக்ஸசைஸ் வேணால் பண்ணலாம். வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளிங், எது மாதிரி இருக்கிற எக்ஸசைஸ்னாலும் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயம் உங்களையும் அறியாமல் நீங்கள் அதிகமாக செய்வீங்க. உங்களுக்கு எந்த விதமான சோர்வு இருக்காது. உங்கள் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெசல்யூஷனில் நீங்கள் டெய்லி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணுன்றத ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் கருதணும். நாலாவது, சேவ் மோர் ஸ்பெண்ட் லெஸ். அதாவது என்னென்னா, நிறைய சேமிக்கணும், செலவுகளை குறைக்கணும். எப்பயும் நீங்கள் சேமிப்பு ஒரு இலக்காக வச்சுக்கணும். நிறைய காசு சேர்க்கணும்னு நினைக்கணும். நம்ம செலவு பண்ணுற விஷயத்த யோசித்து செலவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எப்பயும் சேமிப்பை உயர்த்துங்க, செலவுகளை குறைச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமாக இருக்க முடியும். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீய பழக்கங்களை தவிர்ப்பது இல்லை குறைப்பது. அதாவது தீய பழக்கம் சொல்லும்போது உங்களுக்கு உடலுக்கு சேராத எல்லா விஷயங்களும் தீய பழக்கத்தில் தான் சேரும். அப்போ அந்த தீய பழக்கத்தில் இமீடியட்டாக விடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணால், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி படிப்படியாக குறைச்சிட்டு மொத்தமாக நிறுத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த நியூ இயரை நீங்கள் ஒரு சான்ஸாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பழக்கத்தை பழகிக்கோங்க. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, படிக்கும் பழக்கத்தை உருவாக்குதல். அதாவது என்னென்னா, நீங்கள் எப்பயும் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக கல்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புத்தகம் படிக்கிறது மூலயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் தெரியும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, படிக்கிறது கொஞ்சம் எந்த மாதிரி புக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை படிக்க ஆரம்பிங்க. மாதத்தில் ஒரு 2 புக்காவது நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை டெய்லி உங்களால் நிறைய படிக்க முடியலன்னா கூட ஒரு 2லேருந்து 3 பேஜ் படிக்கும் பொழுது பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நிறைய விஷயங்கள் யோசிக்க வைக்கும். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரீடிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சேரும். ஸோ ரீடிங்கை ஒரு நல்ல ஹேபிட். உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீடிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வெற்றிகரமாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, படிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு புதிய திறமை அல்லனா ஒரு புதிய பொழுதுபோக்கை கற்றுக்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு ஹாபியோ இல்லைன்னா ஒரு நியூ ஸ்கில்ஸ் ஏதாவது நீங்கள் கற்றுக்க விருப்பப்படணும். என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் பாட்டு பாட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் உங்களால் போக முடியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் வந்தால் கூட நீங்கள் அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஹாபி உருவாகும்.
உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய கஷ்டமான வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறது இல்லாமல் இஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புது விஷயத்த கற்றுக்கோங்க. நல்ல ஹாபிஸை வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். 8வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கூட இருக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ எப்பயும் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க. அதே மாதிரி ஃபேமிலின்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்க, உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் மிங்கிள் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மூலிமா வந்து உங்களுக்கு சேரும். ஏன்னா உங்களை முதல்ல பாராட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து உங்களை முதல்ல பாராட்டுவாங்க எந்த சக்ஸஸ் கிடைச்சாலும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து தேடி சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு அதே மரியாதை வந்து திருப்பி கிடைக்கும். அதனால தான் இந்த 8வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு வந்து நான் சொல்கிறேன். இந்த பதிவில் நாம் நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபார் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாயிண்டில் வந்து எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், மனிதவள ஆலோசகர்.